அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். நான் இன்று தரம் 2 மாணவர்களுக்கான தமிழ் பாடத்தை கற்பிக்க உள்ளேன். பிள்ளைகளே, நீங்கள் அன்றாடம் நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடித்து வருகின்றீர்கள். நீங்கள் கடைப்பிடிக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களில் உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான நல்ல பழக்க வழக்கங்களை எனக்கு கூறப்போகின்றீர்கள். உங்களுடைய ஆரோக்கியமான உடலுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களை எனக்கு கூறப்போகின்றீர்கள். சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே. தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களையும் உங்களை சூழ உள்ளவற்றையும் நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். என்ன பிள்ளைகளே? அடுத்ததாக நீங்கள் கொதித்தாரிய நீரை பருக வேண்டும். நீங்கள் தினமும் கொதித்தாரிய நீரை பருகும் போது கொதிக்க வைத்த நீரில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படும் போது உங்களுக்கு சுத்தமான நீர் கிடைக்கப்படுகின்றது. அதனால் நீங்கள் கொதித்தாரிய நீரை பருக வேண்டும். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, காலையும் மாலையும் பற்களை துலக்க வேண்டும். காலையும் மாலையும் உங்களுடைய பற்களை துலக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகளே, நீங்கள் போசாக்கான உணவுகளை உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்கும் பொருட்டு நீங்கள் போசாக்கான உணவுகளை உண்ண வேண்டும். உடனடி உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் தவிர்த்துக் கொள்வதனால் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேண முடியும். உங்களுடைய கைகளை நீங்கள் சரியான முறையில் கழுவிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கைகளை நீங்கள் சரியான முறையில் கழுவிக்கொள்ளாவிட்டில் உங்களுடைய கைகள் விரல் நகங்களுக்கு இடையில் கிருமிகள் இருக்கும் போது கையினால் நீங்கள் உணவு எடுத்து உண்கின்ற போது அந்த உணவுடன் அந்த கிருமிகள் உங்கள் உடலுக்கு செல்கின்றது. இதனால் உங்களுக்கு நோய் ஏற்படும். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியான முறையில் நாங்கள் கைகளை கழுவ வேண்டும். இப்போது நாங்கள் பார்த்த உங்களுக்கு கூறப்பட்ட ஆரோக்கியம் தொடர்பான நல்ல பழக்க வழக்கங்களில் ஒன்றான சரியான முறையில் உணவு உண்ண முன்பும் உணவு உண்ட பின்பும் சரியான முறையில் கைகளை கழுவ வேண்டும் என்பதனை நான் உங்களுக்கு அறிவுறுத்தல்களின் ஊடாக கூறப் போகின்றேன் பிள்ளைகளே. சரியா? கேளுங்க. என்று நாங்கள் பாடசாலையுடன் தொடர்புடைய அறிவுறுத்தல்களில் சரியான முறையில் கைகளை கழுவும் முறைகளை உங்களுக்கு கூறப் போகின்றேன். சரியா பிள்ளைகளே? சரியான முறையில் 9 படிமுறை 9 செயற்பாடுகளின் ஊடாக உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல்களை நான் வழங்க இருக்கின்றேன். மிகவும் அவதானமாக அந்த அறிவுறுத்தல்களை நீங்க கேட்டு செவிமடுத்து செயற்பட வேண்டும். சரியா பிள்ளைகளே? சரி, இங்கே பாருங்கள் பிள்ளைகளே. முதலாவது செயற்பாடு, நாங்கள் கைகளை கழுவும் போது முதலாவது செயற்பாடு நீங்கள் என்ன செய்கின்றனீர்கள்? கைகளை நீரில் நினைத்துக் கொள்கின்றனீர்கள். அப்போ நாங்கள் முதலாவது செயற்பாடு என்னவாக இருக்கின்ற? கைகளை நீரினால் நினைத்து கொள்ளுங்கள். நீருக்கு நீரே சென்று கைகளை பிடித்து நாங்கள் கைகளை நினையுங்கள். முதலாவது செயற்பாடு, நீங்கள் கைகளை நீரினால் நினைத்து கொள்ளுங்கள். சரியா பிள்ளைகளே? சரி, அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, சவர்க்காரம் காணப்படுகின்றது. எங்களுடைய உள்ளங்கைகளில் எங்கே சவர்க்காரம் வைக்கப்பட்டிருக்கின்றது? உள்ளங்கைகளில். 2 உள்ளங்கைகளுக்கு இடையிலும் சவர்க்காரத்தை நன்கு பூசிக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளே? எங்களுடைய உள்ளங்கைகளுக்கு இடையில் சவர்க்காரத்தை பூசிக்கொள்ளுங்கள். 2 செயற்பாடுகளை பார்த்து கொண்டீர்கள். முதலாவது நீரில் நினைக்க வேண்டும் கையை, அடுத்ததாக உள்ளங்கைகளில் சவர்க்காரத்தை பூசிக்கொள்ள வேண்டும். சரியா? பூசிக்கொள்ளுங்க. சரி, அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, எங்களுடைய உள்ளங்கையையும் விரல்களுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளையும் மற்ற கையின் உள்ளங்கையினால் நன்கு தேயுங்கள். மற்ற கையின் உள்ளங்கையினால் நன்கு தேயுங்கள். அதே போன்று மறுகையின் உள்ளங்கையையும் அதன் விரல்களுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளையும் மற்ற கையின் உள்ளங்கையினால் நன்கு தேயுங்கள். தேய்க்க வேண்டும். 2 கைகளுக்கும் இந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். சரியா? உள்ளங்கையையும் விரல்களுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளையும் உள்ள நன்கு தேயுங்கள். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, கையை இறுக்கி பொத்தி அதன் புறப்பகுதியை மற்ற உள்ளங்கையினால் நன்றாக தேயுங்கள். அதே போன்று பாருங்கள், மற்ற கையை இறுக்கி பொத்தி அதன் புறப்பகுதியை மற்ற உள்ளங்கையினால் நன்றாக தேயுங்கள். அதன் புறப்பகுதியை நன்றாக தேய்க்க வேண்டும். சரியா பிள்ளைகளே? அடுத்ததாக இங்கே பாருங்க,
எந்த விரலை பிடித்து வைத்திருக்கின்றார்கள்? பெருவிரல். என்ன? பெருவிரலை மற்றிய மறு கையினால் நன்கு தேயுங்கள். இதே செயற்பாடு இதை செய்து போட்டு அடுத்த கைக்கும் பாருங்கள். மற்ற கையின் பெருவிரலை மறு கையினால் நன்கு தேயுங்கள். சரியா பிள்ளைகளே? சரி, அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இந்த விரல் நுனிகளையும் நகங்களையும், என்ன, விரல் நுனிகளையும் நகங்களையும் மறுகையினால், என்ன, இந்த மறுகையில் இருக்கின்ற உள்ளங்கையில் இருக்கின்ற இந்த நுரையினால் என்ன செய்ய வேண்டும்? நன்கு தேய்க்க வேண்டும். என்ன? நன்கு தேயுங்கள். அதே போன்று இந்த கை, என்ன, இந்த கையில் என்ன செய்ய வேண்டும்? இதில் உள்ள விரல் நுனிகளையும் நகங்களையும் இந்த கையில் உள்ள சவர்க்கார நுரையினால் நன்கு தேயுங்கள், தேய்க்க வேண்டும். சரியா பிள்ளைகளே? அடுத்தாக பாருங்கள் பிள்ளைகளே, எங்களுடைய கைகளில் எல்லாம் சவர்க்காரம் விட்டு எல்லா இடத்தையும் நன்றாக தேய்த்து விட்டோம். அடுத்தாக என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய கைகளில் என்ன இருக்கும்? சவர்க்கார நுரை இருக்கும். என்ன? அதனால் என்ன செய்ய வேண்டும்? நன்கு சுத்தமான நீரினால் அந்த சவர்க்கார நுரையை அற்று போகும் வரை கழுவ வேண்டும். என்ன? எங்களுடைய கையில் இருக்கும் சவர்க்காரம், என்ன, சுத்தமான கைகளில் இருக்கும் சவர்க்காரம் மற்றும் போகும் வரை என்ன செய்ய வேண்டும்? கைகளை நன்றாக கழுவ வேண்டும். என்ன? எல்லாட்டில் எங்களுடைய கைகளில் சவர்க்காரம் இருக்கு, நன்றாக நாங்கள் தேய்த்து கழுவ வேண்டும். என்ன? அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் தேய்த்து கழுவிய பின்பு கையில் ஈரம் என்று சொல்றோம். நீங்கள் இந்த ஈரம் கையில் இருக்கு, அதனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சுத்தமான துணி ஒன்றினால் எடுத்து அந்த கையை துடைத்து காய விட வேண்டும். சுத்தமான துணி ஒன்றினை எடுத்து அந்த கையை துடைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காய விட வேண்டும். எங்களுடைய ஈரத்தன்மை, கையில் இருக்கின்ற ஈரத்தன்மையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காய விட வேண்டும். சரியா பிள்ளைகளே? துணி ஒன்றினை பாருங்க பிள்ளைகளே, சூரியன் நிற்கின்றது, துணி துவைக்கப்படுகின்றது, துணிகள் காய்ந்து கொண்டு இருக்கின்றது. இதன் வெப்பத்தில், சூரியனின் வெப்பத்தில், வெயில் எரித்து கொண்டு இருக்கின்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை பாருங்கள், அந்த துணியை, எந்த துணி? நாங்கள் கைகளை துடைத்த துணியை என்ன சவர்க்காரமிட்டு கழுவி, சவர்க்காரமிட்டு கழுவி என்ன செய்ய வேண்டும்? எங்கே காய விடுங்கள்? வெயிலில் காய விட வேண்டும். என்ன பிள்ளைகளே, நீங்கள் துடைத்த அந்த துணியை வெயிலில் என்ன சவர்க்காரமிட்டு கழுவி வெயிலில் காய விடுங்கள். பிள்ளைகளே, உங்களுக்கு நான் இப்போது சரியான முறையில் கைகளை கழுவதற்குரிய 9 அறிவுறுத்தல்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உள்ளவர்களுக்கும் கூறி நீங்கள் அவர்களுக்கு போல செய்து காட்டுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கும் கூறி நீங்கள் அதனை போல செய்து காட்டுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் கூறிய சரியான முறையில் கைகளை கழுவதற்குரிய அறிவுறுத்தல்களை மிகவும் அவதானமாக செவிமடுத்திருப்பீர்கள், அவதானமாக கேட்டிருப்பீர்கள். என்ன பிள்ளைகளே, சந்தோஷமாக கேட்டீர்களா? சரியான முறையில் கைகளை கழுவும் முறைகளை அறிந்து கொண்டீர்களா? சரி, மிகவும் விருப்பத்துடன் கேட்டிருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம்.